Taste the Daily. மதுரையில் கோவில் விழாவில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தபடி இளைஞர் பக்தர்களுடன் வாக்குவாதம் செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. பெத்தானியபுரம் ஆசை தம்பி தெருவில் வசித்து வரும் சதீஷ்குமார் என்பவரின் வீட்டிற்கு செல்லும் பாதையில் வசந்த முத்துமாரியம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் நண்பர்களுடன் வந்த சதீஷ் பக்தர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு கூடியிருந்தவர்கள் அவரை தாக்கியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவையில் சூறை காற்றுடன் பெய்த தொடர் மழை காரணமாக குப்பனூர் பகுதியில் வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கோவையில் தொடர்ச்சியாக சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குப்பனூர் பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் முறிந்து விழுந்ததால் 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக உருவாகி புயலாக உருமாறும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பாம்பன் மற்றும் தூத்துக்குடியில் ஏற்கனவே 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் இருப்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரியில் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சூறைக்காற்றுடன் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கடற்கரைகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எச்சரிக்கையை மீறி சுற்றுலா பயணிகள் கடலில் பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளனர். விடிய அரசின் ஏவல் துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவது மக்களை வேதனையடைய வைத்துள்ளது. அள்ளூர் கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பகுதியை சுற்றி சாக்கடை மற்றும் கழிவுநீர் தேங்கி புதர் மண்டி காணப்படுகிறது. இதனால் போர்வெல் வழியாக உள்ளே செல்லும் சாக்கடை நீரும் கழிவுநீரும் கலந்து சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வருவது பொதுமக்களை வேதனையடைய வைத்துள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் வட்டார வளர்ச்சி அலுவலர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் மக்கள் உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பகுதி சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஃபார்சன்ஸ் வேலி அணையில் உள்ள நீரேற்று நிலையத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் கடந்த 4 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். குடிநீர் தட்டுப்பாடு குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். குடிநீர் விநியோகம் பண்ணக்கூடியது பார்சன்ஸ் வேலி மற்றும் மார்லி அப்பர் தொடப்பட்டா லோயர் தொடப்பட்டா உள்ளிட்ட பல அணைகள்லேருந்து குடிநீர் விநியோகம் பண்ணிட்டு வராங்க. இதனால் மரங்கள் விழுந்து மின்கம்பங்கள் துண்டிக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால ஊட்டியில் குடிநீர் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்காங்க.